ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் வெனிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மூன்லைட் டான் பை கிளவுட்ஸ் என்ற ட்ராமாவோட எபிசோட் 8 தான். சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். ஹீரோ ஏதோ எழுதுறக்காண்டி போறான். அப்ப ஹீரோயின் பேசினது ஞாபகம் வருது. ஹீரோயின் சொல்லியிருப்பா, நம்ம லவ்வை சொல்றதுனாடி எதுவுமே மாறலனாலும் அந்த லவ்வை சொல்றதுல ஒன்றும் தப்பில்லையே. யாருக்கு தெரியும், நம்ம அந்த லவ்வை சொல்றதுனாடி அந்த லவ்வே நம்ம வாழ்றதுக்கான ஸ்ட்ரென்தா மாறிச்சுனா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்க ஹீரோவே நல்லா லவ் சுப்பேத்தி விட்டுறா. ஹீரோயின் அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸையே பார்த்துட்டு யூன்சம் பேசினதையே நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. இங்க ஹீரோ ஹீரோயினை தேடி அவகிட்ட ஏதோ கொடுக்கறதுக்காண்டி அவளோட ரூம் பக்கமா வரான். அதுக்கப்புறம் ஹீரோ இதை நம்ம கொடுத்தோம்னா 2 பேருக்குமே ஆபத்தா முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போக பாக்குறான். அப்பதான் அவனுக்கு சட்டுன்னு ஏதோ ஞாபகம் வர பட்டுன்னு திரும்பி பாக்குறான். ஹீரோயின் யூன்சன் கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பக்காவா கிளம்பி ஒரிஜினல் கேட்டப்லயே ரெடி ஆயிட்டு இருக்கா. இதை ஹீரோவுமே பாக்குறான். இப்பதான் ஹீரோக்கு தெரியுது அன்னைக்கு டான்ஸ் ஆன பொண்ணு ஹீரோயின் தான் சொல்லிட்டு. ஹீரோ அவளை கிஸ் பண்ணதை நினைச்சு பார்த்துட்டே இருக்கும்போது அங்க கிம் வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் அவனை பார்த்து எதுக்கு இப்ப நீ ரொம்பவே ரூடா பேசுற அப்படின்னு சொல்லி கேக்குறான். கிம்மோட மைண்ட் வாய்ஸ் ஏண்டி என்னாச்சுன்னு கேட்டதோ ஒரு குத்தமாடி அப்படின்ற மாதிரியும் ஒண்ணுமே புரியாம பாக்குறான். அதுக்கு ஹீரோயினும் ஒண்ணுமே நடக்காதப்போ இப்படி கேக்குறது தப்பு தானே அப்படின்றா. கிம் அவகிட்ட எம்மா தாயை தெரியாம கேட்டுட்டேன், ஆளை விடுன்றான். ஹீரோன் அவன்கிட்ட நீ தானே ஹீரோக்கு ரொம்பவே க்ளோஸ், அவனுக்கு எந்த பொண்ணுங்களுமே பிடிச்சது இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. கிம்மும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோனுக்கு இன்னுமே ஹீரோக்கு அவளோட உண்மைகள் எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு தெரியவே இல்லை. ஹீரோ அந்த மாவையும் அவனோட ஆளையும் கூப்பிட்டு உங்க 2 பேரையுமே இந்த பேலஸை விட்டு போக வைக்கிறேன், எங்கேயாச்சும் போய் சந்தோஷமா வாழுங்கன்றான். அவங்க கிட்ட ஹீரோ ஒரு பெர்மிஷன் லெட்டருமே கொடுக்குறான் அந்த பேலஸை விட்டு போறதுக்காண்டி. ஹீரோயின் அந்த மாவை பாக்குறதுக்காண்டி வேகமா ஓடி வரா. அவங்க கிட்ட நீங்க 2 பேருமே எப்பவுமே சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ நம்ம கிட்ட நான் சேர்த்து வச்ச 3வது கப்பல்ஸ் நீங்க தான் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. மாவ கிட்ட நீ அடுத்தவங்க லவ் பாக்குறத விட்டுட்டு உன்னையும் கொஞ்சம் கவனின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோ நீ என்ன சொல்லிட்டு போறான் அப்படின்ற மாதிரியே முழிச்சிட்டு இருக்கா. ஹீரோவும் யூன்சங்கும் உட்காந்து 10 இயர்ஸா நடந்த ராயல் எக்ஸாமினேஷன் பத்தி பேசிட்டு இருக்காங்க. யூன்சங் ஹீரோ கிட்ட 10 இயர்ஸா நடந்த அந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர்ஸை கொடுக்குறான். ஹீரோ இதை நான் கொஞ்சம் பார்க்கணும், நீ கிளம்புன்னு சொல்லிடுறான். இவங்க பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோ அங்க வரா. ஹீரோன் 5 அடியில இருந்துட்டு இவளை மறைக்கிற அளவுக்கு 10 அடியில புக்ஸ் பாக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. ஹீரோ பார்த்த உடனேயே ஹீரோன் கொஞ்சம் தயங்கியே நிக்கிறா. அதை ஹீரோமே பார்த்துடுறான். அவனை பார்த்த உடனேயே எர்ரா ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறா. கொண்டு வந்த எல்லாத்தையுமே பொத்துன்னு கீழே போட்டுறா. யூன்சங் ஓடி போய் ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனேயே அவ்வளவுதான், ஹீரோக்கு இங்க செம்ம கடுப்பாயிடுது. யூன்சங் ஹீரோயின் கிட்ட எனக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்குள்ள ஹீரோ சம்னம் இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயின் அந்த புக்ஸ் பாக்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து ஹீரோட டேபிள டப்புன்னு வைக்கிறா. இவங்க 2 பேருமே நின்னுட்டு இருக்காத அந்த யூன்சங் பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் அவனுக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. ஹீரோயின் அந்த யூன்சங் கிட்ட வந்து நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட் தான், நான் இந்த பேலஸை விட்டு சீக்கிரமே போகணும் தான், ஆனா எனக்கு இந்த பேலஸை விட்டு போக இஷ்டமே இல்லைன்றா. நான் எவ்வளவுதான் திங்க் பண்ணாலும் இந்த ஃபீலிங் மட்டும் என்னை விட்டு மாறவே மாட்டேங்குது, நான் இங்கேயே கொஞ்ச நாள் இருக்கணும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு இருக்கா. யூன்சங் ஹீரோயின் கிட்ட நீ எதனால உனக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சும் இங்கேயே இருக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆனா ஹீரோயின் என்ன சொல்றேன்னு தெரியாம முழிச்சிட்டு உட்கார்ந்துருக்கா. பிரின்சஸ் யோகா கிட்ட நான் மவுண்டன்ல இருக்க ஒரு மருத்துவரை பார்க்க போறேன், அவர் கொடுக்குற மருந்தை சாப்பிட்டா நம்ம சிக்கன சிறுத்த குட்டி ஆயிடுவோமா அப்படின்ற மாதிரியே சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கா. யோகா அவகிட்ட இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு பிரின்சஸ் ஒரு புக்கை காமிச்சு இந்த புக்ல மருந்துல இருந்து ரிலேஷன்ஷிப் வரைக்கும் எல்லா டீடைல்ஸுமே இருக்குன்றா. அவ்வளவுதான், ரிலேஷன்ஷிப்னு சொன்ன உடனேயே யோகா பிரின்சஸ் கிட்ட இருந்து அந்த புக்கை பட்டுன்னு புடுங்கிக்கிறான். ஹீரோ கிம் கிட்ட ஹாங் யங் நேயோட பொண்ணு உசுரோட தான் இருக்காங்களே கேள்விப்பட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு கிம் அதை பத்திலாம் எனக்கு எதுவுமே தெரியாதுன்றான். ஹீரோ கிம் கிட்ட என்னோட அப்பாவோட கண்டிஷன் ரொம்பவே மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்கை எடுத்து கிம் முன்னாடி வைக்கிறான். ஹீரோ கிம் கிட்ட இந்த மாஸ்கை போட்டவன் தான் பிரைம் மினிஸ்டர் ஃபங்க்ஷனுக்கு கூட வந்தான், இவன் யாருன்னு சொல்லி சீக்கிரமே நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல ஹாங் யங் நேயோட பொண்ணு உசுரோட இருந்தாலும் அவளையும் நம்ம எல்லாருக்கும் முன்னாடியுமே சீக்கிரமா கண்டுபிடிச்சாகணும்ன்றான். ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கான். அவன் பின்னாடியே ஹீரோயின் ஒரு குடைய தூக்க முடியாம தூக்கிட்டு போயிட்டு இருக்கா. ஹீரோ அவளை திரும்பி பார்த்துட்டு இவ்வளோ வெயிட்டான கூடிய நீ தூக்குறிய கூட அதை நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஹீரோ அவன் கிட்ட இது என்னோட ஜாப் தான், எல்லாருமே நம்மளதான் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது ஹீரோ அந்த குடையில இருந்து கையெடுத்துடுறான். ஹீரோ எனக்கு இப்ப வெயில் அடிக்கல, இந்த குடை தேவையில்லைன்றான். அந்த ஜாங் ஹீரோ கிட்ட நீங்க குடையில தான் போய் ஆனுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் ஹீரோ கிட்ட இந்த குடையோ கூட பிடிக்கலன்னா நான்லாம் என்ன ஒரு ஆம்பளைன்னு சொல்றா. இதை கேட்டுட்டு ஹீரோக்கு சிரிப்பு தான் வருது. ஹீரோ ஜாங் கிட்ட நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போறேன், என்னை யாருமே டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கோன்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட இந்த குடைய நீ
நீ எனக்காண்டி புடிச்சுக்கிட்டே இருன்றான். ஹீரோ குடைக்குள்ள உட்காந்துருக்கான். ஹீரோனும் அவன் பக்கத்துல உட்காந்துருக்கா. ஹீரோ அவளோட கைய பிடிச்சு தடவிக்கிட்டே இந்த கையே ரொம்பவே ரஃபா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் ஆம்பளைங்க கை இப்படிதான் இருக்குன்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோ ஆமா ஆமா இந்த கரடு முரடான கையினாடிதான் நான் கொஞ்சம் பிளாட் ஆயிட்டேன், உன்னையுமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்றான். ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிரா. யாராச்சும் பாத்துட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட நீ சொன்ன வார்த்தைங்க எல்லாத்தையுமே திருப்ப எடுத்துக்கோன்றான். ஹீரோ அவகிட்ட சொன்னதுதான் அதெல்லாம் திருப்ப எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து சிரிக்கிறான். ஹீரோ ஹீரோயினை அவனோட தோல்ல சாச்சி விட்டுட்டு நான் கொஞ்சம் புக்ஸ் படிக்கிறேன், நீ அது வரைக்கும் ரெஸ்ட் எடுன்றான். ஹீரோயின் அவன் கிட்ட நீங்க காட்டுற பாசத்தை என்னால ஏத்துக்க முடியாதுன்றா, என்னை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்றா. ஹீரோ அவகிட்ட நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அகைன் அவனோட தோல்ல சாச்சி விடுறான். ஹீரோனோட மைண்ட்ல எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பாசம் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. அதுக்கப்புறம் அப்படியே ரெண்டு பேருமே உட்கார்ந்து இருக்காங்க. நெக்ஸ்ட் யோகாவோட ஒரு வேலை செய்யற பொண்ணு வந்து ஹீரோயின் கிட்ட இது பிரின்சஸோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி இன்ட்ரோ பண்றா. யோகாவும் ஹீரோயின் கூட இன்ட்ரோ ஆயிக்கிறா. யோகா ஹீரோயின் கிட்ட எனக்கு ஒரு பையன் ஹெல்ப் பண்ணா, நான் அவனை தான் லவ் பண்றேன்னு சொல்லி ஹீரோ பத்தி தான் பேசிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயினுக்கு அது ஹீரோ தான்னு தெரியாது. யோகா ஹீரோயின் கிட்ட அந்த பையனை கரெக்ட் பண்றதுக்காண்டி ஐடியா கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே எப்பவுமே உண்மையான லவ் ஸ்ட்ராங்கா தான் இருக்குன்றா. ஹீரோயின் யோகா கிட்ட உங்களோட லவ் கண்டிப்பா சேரும்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்றா. ஹீரோயின் ஹீரோக்கு கோட் போட்டு விட்டுட்டு இருக்கா. ஹீரோ அவளே குறுகுறுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அங்க ஒரு ஜீவன் ஜியாங்னு சொல்லி ரொம்ப நேரமா தனியா பேசிட்டு இருக்காரு. ஹீரோ ஜியாங்க பார்த்து எதுக்கு ரொம்ப நேரமா புரியாத மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஜியாங் ஹீரோவை பார்த்து ஒன்னும் இல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னேன்றாரு. ஹீரோ ஹீரோயினை பார்த்து உனக்கு எதுவும் சொல்ல இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயினும் ஒன்னும் இல்லைன்னு சொல்லிடுறா. ஹீரோ லைட்டா சேட் ஆகிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவன் கிட்ட நீங்க நல்லா பண்ணுவீங்கன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அந்த பெல்ட்டை கட்டி விட்டுட்டு இருக்கா. ஹீரோ இன்னைக்கு அந்த மீட்டிங் ஹால்ல எல்லாருக்கும் முன்னாடியும் சில பல முடிவுகளை எடுக்கிறதா இருக்கா. அதனால அந்த மீட்டிங் ஹாலுக்குமே போறான். ஹீரோ அந்த மீட்டிங் ஹாலுக்குள்ள போய் பாக்குறான். ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. ஹீரோ கூட வந்த எல்லாருக்குமே செம ஷாக் ஆயிடுது. இங்க அந்த பிரைம் மினிஸ்டர் ஆட்டத்தாடி மங்கூஸ் மண்டே எல்லாருமே சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த எம்டி ஹாலுக்கு போய் செம்மையா மொக்க வாங்கியிருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த நேஷனல் எக்ஸாமினேஷனை பத்தி தான் பேசுறதா இருப்பான். அதனாலதான் இவங்க யாருமே போயிருக்க மாட்டாங்க. அந்த பிரைம் மினிஸ்டரும் அவன் பண்றத பண்ணட்டும்னு சொல்றாரு. அந்த ஆட்டத்தாடி ஆளே இல்லாத கடைக்கு ஹீரோ யாருக்கு டீ ஆத்த போறானே தெரியல அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். அந்த மீட்டிங் ஹால்ல இவங்க எல்லாருமே நிறைய லெட்டர்ஸ் எழுதி வச்சிருப்பாங்க. அதை ஹீரோ ஒவ்வொன்னா படிச்சிட்டு இருக்கான். அதுல பிரைம் மினிஸ்டருக்கு வவுத்து வலி, அந்த ஆட்டுத்தாடிக்கு பிபி அப்படி இப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. அதுல ஹைலைட் என்னன்னா ஒருத்தன் அவனுக்கு ஸ்கின் ரேஷஸ்ன்னு போட்டிருக்கான். அதை படிச்சுட்டு ஹீரோ இதுல தாண்டா நான் கவுந்துட்டேன் அப்படின்ற மாதிரியே ஒவ்வொன்னா அந்த லெட்டரை படிச்சிட்டு இருக்கான். ஜியாங்கே செம்ம கடுப்பாயிடுறாரு. நான் யாரையாச்சும் விட்டு அவங்கள கூட்டிட்டு வர சொல்லவா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோ அவங்களுக்கு தான் உடம்பு முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தையோ தீவிரமா யோசிக்கிறான். ஹீரோ புக் படிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் அவனையே சோகமா பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ என் அழகுல மயங்குவாங்கன்னு தெரியும், அதுக்கு நீ இப்படியா குறுக்குறுன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்ப அப்படின்னு போது ஹீரோனுக்கு ஒண்ணுமா புரியல. ஹீரோ அவளை அவன் பக்கத்துல உட்கார சொல்றான். ஹீரோயின் நிறைய ஸ்வீட்ஸ் எடுத்து வந்திருப்பா. ஹீரோ கிட்ட இது எல்லாத்தையுமே சாப்பிடுங்க, நம்ம சோகமா இருந்தா இதுதான் நல்ல மெடிசன் சொல்றான். ஹீரோ அவளையே பேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட நீ நானா இருந்தா இந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் நம்ம எதிரிங்க கூட சண்டை போடுறோம்னு முடிவாயிடுச்சுன்னா நம்மளோட ஃபுல் எஃபோர்ட்ஸுமே போட்டுதான் ஆகணும். சப்போஸ் அதுல நம்ம தோத்து போயிட்டாலும் நடக்கிறது நடக்கட்டும்னு சொல்லி ஃப்ளோலயே விட்டுறணும், அதுவே சரியாயிடும்னு சொல்றா. ஹீரோ அந்த ஸ்வீட்டை எடுக்கும் போது ஹீரோயின் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போறா. ஹீரோ அவளோட கைய பிடிச்சு அவளை இழுத்து அவன் மேல சாய வைக்கிறான். ஹீரோயின் ஷாக்ல என்னமோ பேச வர அவளோட வாயில அந்த ஸ்வீட்டையுமே அடைஞ்சு விட்டுறான். ஹீரோ அவகிட்ட அம்மனி சொன்னது கரெக்ட் தான், இதுதான் பெஸ்ட் மெடிசன் சொல்றான். அதுக்கு ஹீரோ நீ இன்னும் ஒரு வாய் கூட வைக்கலையா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ அதுக்கு நான் ஒன்னும் ஸ்வீட்டை பத்தி சொல்லலாமா, உன்னை பத்தி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். ஹீரோ ஹீரோயின் கிட்ட மருத்துவரையும் நிறைய மருந்தையும் எடுத்து வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். ஹீரோயின் கிடைச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு லபக் லபக்குன்னு தின்னுட்டு இருக்கா. அந்த ஆட்டுத்தாடியும் மங்கூஸ் மண்டேனும் அடுத்தது யார் கூடிய கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஒருத்தர் நிறைய மூட்டை முடிச்சோட வந்துட்டு இருக்காரு. கொண்டு வந்த மூட்டை முடிச்சுல எல்லாரோட பேரும் இருக்கு. அதை பிரிச்சு பார்க்கும்போது அதுக்குள்ள நிறைய மருந்து இருக்கு. இது என்னடா அப்படின்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்கும் போதே கரெக்டா ஹீரோ அங்க வரான். ஹீரோ அவங்கள பார்த்து ஒவ்வொருத்தரா கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு நினைச்சேன், பரவாயில்லையே எல்லாருமே ஒன்னா இருக்கீங்களே அப்படின்னு சொல்றான். ஹீரோ ஒவ்வொரு பாக்ஸா எடுத்து ஒவ்வொருத்தர்டையுமே கொடுத்துட்டு இது உங்களோட ப்ராப்ளத்துக்கான மெடிசன் சொல்றான். கரெக்டா அந்த பிளேஸ்க்கு அந்த பிரைம் மினிஸ்டரும் வந்து ஹீரோவை கூப்பிடுறாரு. பிரைம் மினிஸ்டர் ஹீரோவை உள்ள கூட்டிட்டு போறாரு. இங்க கிம் ஒரு சூப்பாட்டி கிட்ட சம்னமோட அம்மாவை பத்தி கேட்டுட்டு இருக்கான். அந்த பாட்டியும் சம்னமோட
அம்மாவை நான் விடோன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தன் அடிக்கடி வந்துட்டு போனா அவன் அந்த சின்ன பொண்ணோட அப்பான்னு நினைச்சேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவன் ஹங்யங்னேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிம் அவங்க கிட்ட சம்னமோட அம்மா பத்தி ஏதாச்சும் தெரியுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவங்களும் இல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிம் அவங்க கிட்ட ஹீரோனை பத்தி கேட்டுட்டு இருக்கான். அந்த டைம் பார்த்து கரெக்டா ஆட்டுத்தொடியோட ஆக்களும் அங்க வந்து ஒளிஞ்சு நின்னு கேட்டுட்டு இருக்காங்க. கிம் அவங்க கிட்ட சம்னம் அதாவது ஹீரோனோட பேரை பத்தி கேட்டுட்டு இருக்கான். அவங்களும் யோசிச்சு பார்த்துட்டு ரான்னு சொல்றாங்க. ஹீரோ கிட்ட அந்த பிரைம் மினிஸ்டர் ஒருத்தன் அவனுக்கே தனி வழியை உருவாக்கி அதுல போனா அவனை கரெக்ட் பண்ண வேண்டியது என்னோட கடமை தானேன்றாரு. ஹீரோ அதுக்கு நீங்க நினைச்ச வழியும் நான் நினைச்ச வழியும் வேற ஒரு டெஸ்டினேஷன்ல போய் முடியுதுன்னு சொல்லும் போது அதுக்கும் அந்த பிரைம் மினிஸ்டர் ஒரு கதையை கட்டிட்டு இருக்காரு. அந்த பிரைம் மினிஸ்டர் ஹீரோ கிட்ட உன்னோட அப்பா உன்னோட அம்மாவை இழந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மாவை இழுக்கும் போது ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுது. அதுக்கப்புறம் லாஸ்டா அவரு ஹீரோ கிட்ட உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்றாரு. இங்க யூன்ஜங்க மீட் பண்றதுக்காண்டி யோகா வரா. ரெண்டு பேருமே இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க. யோகா அவன் கிட்ட நான் உன்னை மீட் பண்ண சொல்லி கேட்டதுனாடி நீ ஏதாச்சும் சர்ப்ரைஸ் ஆகிட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறா. யூன்ஜங் அவகிட்ட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ பேசதான் கூப்பிட்டுருப்பா உட்காருன்னு சொல்றான். ரெண்டு பேருக்கும் தான் மேரேஜ் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க, அதனால தான் அவ பேச கூப்பிட்டுருப்பா. யோகா அவகிட்ட என்னோட ஹஸ்பண்ட் எப்படியாப்பட்டவன்னு சொல்லி பார்க்க ரொம்பவே கியூரியஸா இருந்துச்சு, ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்றா. யோகா அவன் கிட்ட உனக்கு நான் ஒய்ஃப் ஆகுறதுக்கு சுத்தமா தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. யோகா அவன் கிட்ட நான் ஒரே பொண்ணு நாடி நான் ரொம்பவே செல்லம், எனக்கு பொறுமையே கிடையாது அது இதுன்னு சொல்லிட்டு ஆக மொத்தம் சமைக்க தெரியாது தீங்க மட்டும் தெரியும் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. யூன்ஜங் அவகிட்ட நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ என்ன சொல்ல வரான்னு எனக்கு புரியுதுன்னு சொல்லும் போது யோகா ஒண்ணுமே புரியாம முழிச்சிட்டு இருக்கா. யூன்ஜங் யோகா கிட்ட உனக்கு இந்த மேரேஜ் பிடிக்கல அதனால தானே இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு யோகா அச்சிச்சோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரியே முழிக்கிறா. யோகா அவன் கிட்ட உனக்கும் இந்த மேரேஜ் பிடிக்கலையான்னு சொல்லி கேக்குறா. இப்படியே ரெண்டு பேருமே எப்படா அந்த மேரேஜை கேன்சல் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ பேலஸ்க்கு வெளியில அவுட்டிங் மாதிரி வரான். அவன் கிட்ட ஒரு ஆளு ரெண்டு பிரேஸ்லெட்டை காமிச்சு இதை வாங்கி நீங்க ஜோடியா போட்டுக்கிட்டீங்கன்னா எப்பவும் ஒன்னாதான் இருப்பீங்கன்றாரு. அவர் ஹீரோ கிட்ட இது உங்களோட லவருக்கு வாங்கி போட்டீங்கன்னா அவங்க உங்களை பிரேக்கப் பண்ணா கூட உங்களை தேடி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அளந்து விட்டுக்கிட்டே இருக்காரு. ஹீரோ அந்த பிரேஸ்லெட்டை எடுக்க போகும்போது யாரோ வந்து எடுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அது அந்த யோகா தான். யோகா ஹீரோ கிட்ட உங்களை இங்க பாப்பேன்னு சொல்லி நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ அவளை உத்து பார்த்துட்டு இருக்கான். எதுக்காண்டி அப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ அவகிட்ட இது கூட நீ பிளான் பண்ண கோயின்சிடன்ஸ் தானா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு யோகா இல்ல இல்ல இது நிஜமான கோயின்சிடன்ஸ் தான்றா. ஹீரோ அவகிட்ட பேசிட்டே இருக்கும்போது அங்க கிம் ஓடிட்டு இருக்கான். அவனை யாரோ துரத்திட்டு இருக்காங்க. அதை ஹீரோமே பாத்துறான். இப்பதான் ஹீரோக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. ஹீரோ கிம் கிட்ட கேட்டிருப்பான் உனக்கு நாளைக்கு ஏதாச்சும் ஒர்க் இருக்கா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு கிம் சொல்லியிருப்பான் நான் ட்ரைனிங் கிரவுண்ட்ல தான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதை ஹீரோ நினைச்சு பாக்குறான். ஹீரோவும் கிம்முக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கான். கிம்மை எல்லாருமே சுத்தி வளைச்சிடுறாங்க. கிம் அவங்க கூட எல்லாம் வால் சண்டை போட்டுட்டு இருக்கான். ஹீரோவும் யோகாவும் இவங்க சண்டை போறது பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. கிம்மும் ஹீரோவை பாத்துறான். இன்னும் நிறைய பேர் ஹீரோக்கு பின்னாடி ஃபைட் பண்றதுக்காண்டி ஓடி வராங்க. அதை கிம் பார்த்துட்டு ஹீரோக்கு ஒரு வாழை தூக்கி போடுறான். ஹீரோவும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோ யோகாவை வேற போட்டி போட்டி எடுத்து சண்டை போட்டுட்டு இருக்கான். பாவம் அந்த புள்ள கடைசியில ஒரு வழியா ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த சண்டையும் முடிஞ்சிடுது. சண்டை முடிஞ்ச பிறகு ஹீரோ யோகா கிட்ட வரான். அவ ரொம்பவே பயந்து போயிருக்கா. அவ கிட்ட நீ ஓகேயான்னு சொல்லி கேக்குறான். அவ ஹீரோட கைய பிடிச்சிட்டு எனக்கு இப்பதான் உசிரே வருது உனக்கு எதுவும் ஆகலன்னு சொல்லி கேக்குறான். ஹீரோவும் அவளை மேல தூக்கி விடுறான். ஹீரோ அகைன் அந்த மாஸ்க பாக்குறான். அதை எடுத்துட்டு இது யாரா இருக்கும்னு சொல்லி சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கும் போது கிம் அதை பார்த்துட்டு ஒளிஞ்சு நிக்கிறான். ஹீரோ நடந்துட்டு இருக்கான். அவன் பின்னாடியே கிம்மும் வரான். கிம் ஹீரோ கிட்ட நீங்க எதுக்கு இத பத்தி எதுவுமே என்கிட்ட கேட்கலன்னு சொல்லி கேக்குறான். ஹீரோ திரும்பி அவன் கிட்ட உன்னால சொல்ல முடிஞ்சா சொல்லிருப்பதானே அப்படின்னு சொல்லும் போது கிம்மும் ஏதோ சொல்ல வரான். அதுக்குள்ள ஹீரோ நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு சொல்லிட்டு போறான். ஹீரோ கொஞ்சம் தூரம் போயிட்டு கிம் கிட்ட இந்த உலகத்திலேயே நான் நம்புற முதல் பர்சன் நீதான்னு சொல்லிட்டு போறான். கிம் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிக்கிறான். ஹீரோ ஒரு பிளேஸுக்கு போய் அந்த பிளேஸையே பார்த்துட்டு இருக்கும் போது அவனுக்கு சின்ன வயசுல நடந்தது எல்லாமே ஞாபகம் வருது. ஹீரோ சின்ன வயசுல அவனோட அம்மா பத்தி மன்னர் கிட்ட சொல்லி அழுததும் அதனால அவர் ஹீரோவை திட்டினதும் எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து ஹீரோ அந்த பிளேஸ்ல சோகமா நின்னுட்டு இருக்கான். ஹீரோ பேலஸ்ல எதையோ பார்த்துட்டு இருக்கான். அங்க ஹீரோயின் வந்து இவ்வளவு நேரமா எங்க போனீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோ நான் மிஸ் பண்ண ஒருத்தவங்கள மீட் பண்ண போனேன்றான். ஹீரோயின் அவன் கிட்ட அது யாருன்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோ என்னோட அம்மான்னு சொல்றான். ஹீரோயினும் உங்களோட அம்மா எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மாவை பத்தி கேக்குறா. ஹீரோ அவகிட்ட என்னோட அம்மாக்கு இந்த பேலஸை விட வெளியில நடக்கிற லைஃப பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்பவே கியூரியஸா இருப்பாங்கன்றான். ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே உங்களை
உங்களை மாதிரின்னு சொல்லுங்கன்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோ அவகிட்ட அவங்க அம்மா பத்தி ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ என்னோட அம்மா ரொம்பவே நல்லவங்க வல்லவங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே ரொம்பவே ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடுறான், என்னால அவங்கள காப்பாத்த முடியலன்னு சொல்லி. ஹீரோ அவகிட்ட அதனாலதான் எனக்கு இப்ப பொக்கிஷமா இருக்கவங்கள நான் கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்றான். ஹீரோ அவகிட்ட நான் உன்கிட்ட சொல்லாம போயிட்டேன்னு கவலைப்படுறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின் ரொம்பவே சைலண்ட் ஆகுறா. ஹீரோனோட மண்டையிலேயே போட்டுட்டு நீ தானே என்னோட டானிக் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். யோகா ரொம்பவே கஷ்டப்பட்டு என்னமோ ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கா. அது ஒரு புக் கவரோட டிசைன் தான். அது வேற யாருக்கும் இல்ல, ஹீரோக்கு தான் கிஃப்ட் பண்றா. ஜியாங் அந்த கிஃப்ட ஹீரோ முன்னாடி வைக்கிறாரு. ஹீரோ இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்குள்ள ஒரு லெட்டர் இருக்கும், அதை எடுத்து பாக்குறான். ஹீரோ எங்கேயோ வேகமா போயிட்டு இருக்கான். ஹீரோ அவனை பார்த்துட்டு கூப்பிடலான்னு பார்க்கும்போது அதுக்குள்ள ஹீரோ ஃபாஸ்டா கார்டனுக்குள்ள போறான். ஹீரோயினும் அவன் பின்னாடியே போறா. ஹீரோ அந்த யோகாவை போய் மீட் பண்றான். ஹீரோயின் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நிக்கிறா. இப்பதான் ஹீரோனுக்கு புரியுது அந்த யோகா ஹீரோவை பத்தி தான் ஹீரோன் கிட்ட பேசிருக்கான்னு சொல்லிட்டு இங்க ஹீரோவும் அந்த கிஃப்ட யோகா கிட்ட ரிட்டர்ன் கொடுக்க தான் வந்திருப்பான். யோகா அவன் கிட்ட என்னோட கிஃப்ட் உனக்கு பிடிக்கலையான்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோ இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கூட நான் ஓபன் பண்ணி பாக்கலன்றான். யோகா அவன் கிட்ட இதை நான் உனக்காண்டி தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு பண்ணேன், இப்பெல்லாம் நான் உன்னை பத்தி மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கேன், உன்னை ரொம்பவே மிஸ் பண்றேன்னு சொல்லும் போது இதை கேட்டுட்டு ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். ஹீரோயின் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அழ ஆரம்பிச்சிடறா. நெக்ஸ்ட் ஹீரோயின் லைப்ரரிக்கு வரா. அங்கதான் ஹீரோ நின்னுட்டு இருப்பான். இவளை பார்த்த உடனேயே சிரிச்சுக்கிட்டே டர்ன் பண்றான். ஹீரோயின் அவனை பார்த்த உடனே கண்டுக்காத மாதிரி போயிடலான்னு போறா. ஹீரோ அவ முன்னாடி போய் நிக்கிறான். அப்போ கூட ஹீரோயின் விலகி தான் போறா. ஹீரோ அவகிட்ட கிண்டலா பேசிட்டு இருக்கான். அப்போ கூட ஹீரோயின் விலகி தான் போறா. அதுக்கப்புறம் டர்ன் பண்ணிக்கிட்டு ஹீரோ கிட்ட நீ ஒரு பொண்ணை கூட லவ் பண்ணது இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ அவகிட்ட இப்ப கூட நான் ஒரு பொண்ணை தானே லவ் பண்றேன்னு சொல்லும் போது ஹீரோயின் வேகமா அது யாரு எப்படி இருப்பா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் அழுதுகிட்டே அவன் கிட்ட அப்ப எதுக்கு இதெல்லாம் எனக்கு பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோவும் சொல்ல வரான். அதுக்குள்ள ஹீரோயின் நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன், ஆனா இப்ப ரொம்பவே கஷ்டப்படுறேன்றா. என் மேல என்ன ஃபீலிங்ஸ் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கூட கேட்க எனக்கு ரைட்ஸ் இல்ல, என்ன இருந்தாலும் நான் ஒரு வேலைக்காரன் தானேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்குன்னு நீங்க என்னோட ஃபீலிங்ஸ்ல விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட ரொம்பவே ஃபீலிங்கா பேசிட்டு அங்கிருந்து போயிடுறா. ஹீரோயின் தூங்க போறா. ஆனா அவளால தூங்க முடியாம ஹீரோவும் யோகாவும் பேசிட்டு இருந்ததே நினைச்சிட்டு இருக்கா. இங்க ஹீரோவும் ஹீரோயின் பேசிட்டு போனதையே நினைச்சிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோனோட வளர்ப்பாப்பா நடந்து வராரு. அவர் பின்னாடியே கிம் வரான். கிம்முக்கு பின்னாடியே அந்த பேலஸோட அடியாக்கள் வராங்க. ஹீரோனோட வளர்ப்பு அப்பாவை யாரோ பிடிச்சி இழுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா கிம் தான். அவரோட வாயுமே முடிக்கிறான். இங்க ஹீரோனோட பிளேஸ்க்கு ஹீரோ வரான். ஹீரோயின் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோட கையில அந்த பிரேஸ்லெட் இருக்கு. இங்க கிம்மும் ஹீரோனோட வளர்ப்பு அப்பா கிட்ட ஹீரோயின் பத்தி தான் கேட்டுட்டு இருக்கான். அவரும் அவனை பத்தி எதுக்கு கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. கிம் அவர்கிட்ட நாங்க அவங்கள கண்டுபிடிச்சா அவங்கள ப்ரொடக்ட் பண்ணணும்னு சொல்றான். அவரும் எனக்கு அவனை பத்தி எதுவுமே தெரியாதுன்றாரு. கிம் அவர்கிட்ட அவங்கள பத்தி யாராச்சும் தேடி வந்தா எதுவுமே சொல்லாதீங்க, அதுக்கு முன்னாடி இந்த பிளேஸ்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுங்க, இல்லைன்னா அவங்க உசுருக்கே ஆபத்துன்றான். ஹீரோயின் கிட்ட வந்து அவளோட கைய பிடிக்கிறான். ஹீரோயின் என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ அவ கையில அந்த பிரேஸ்லெட்டை போட்டு விடுறான். அதே பிரேஸ்லெட்டை அவனு போட்டிருக்கான். ஹீரோயின் அவன் கிட்ட இது என்னதுன்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோ இது ஒரு பொண்ணு கையில போற பிரேஸ்லெட், இது கூட உனக்கு தெரியலையான்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் என்னது பொண்ணான்னு சொல்லி ஷாக் ஆகுறா. ஹீரோ அவகிட்ட எனக்காண்டி ஒரு பொண்ணு இருக்கா, அவளதான் நான் லவ் பண்றேன், அவ இப்ப என் முன்னாடி தான் நிக்கிறான்னு சொல்லும் போது ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. அவ ஃபேஸ்ல ஒரு ஆடல. இங்க கிம் போறப்ப ஹீரோனோட வளர்ப்பாப்பா அவனை கூப்பிட்டுட்டு நீங்க அவளை ப்ரொடெக்ட் பண்ண தானே கேக்குறீங்கன்னு சொல்லும் போது கிம்மும் ஆமான்னு சொல்லி மண்டையாட்டுறான். அவர் கிம் கிட்ட சம்னம்னு சொல்லும் போது கிம் ரொம்பவே ஷாக்கா திரும்புறான். அவர் கிம் கிட்ட சம்னம்ன்ற பேர்ல தான் பேலஸ்ல இருக்கான்னு கேள்விப்பட்டேன்றாரு. கிம் அப்படியே ஷாக்ல உறைஞ்சு போய் நிக்கிறான். இங்க ஹீரோனோட கைய பிடிச்சிட்டு இனிமேப்பட்டு நான் உன்னை ஸ்பெஷலா ட்ரீட் பண்ண போறேன்றான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாம பேரஞ்ச மாதிரியே நின்னுட்டு இருக்கா. ஹீரோ அவளை பார்த்து ஸ்மைல் பண்றான். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.